ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 மேம் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் நடிகை செல்லமே சீரியல் நடிகை அதன் மூலமாக கிடைச்ச ஃபேம் மூலமாக பிக் பாஸ் மூலமாகவும் சரி, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி குக் வித் கோமாளிலும் சரி கோமாளியாக வந்திருந்தாங்க. அவங்க பேர் தான் அனிஷிதா. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து அந்த குக் வித் கோமாளிலே கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க. ரொம்பவே அழகான ஒரு கோமாளினே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் செல்லமே சீரியலில் இவங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு ஃபேம். அதன் மூலமாக இவர் உங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பயங்கரமான ஃபாலோவர்ஸ் ஏறிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ பிக் பாஸில் கலக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லும். ஸோ இந்த நடிகை ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை. அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துலேயும் சரி, சில சீரியல் ஆக்டர்ஸ் வந்து குடும்ப குத்து விளக்க இழுத்து போத்திட்டு வந்து டிவியில் நடிப்பாங்க, சீரியலில் நடிப்பாங்க. ஆனால் அப்படி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா பயங்கர பிட்டுப்பட நடிகை மாதிரி வந்து பயங்கர கவர்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த நடிகை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு கவர்ச்சியான ஒரு சீன்ஸ் எதுவுமே நடிக்காமல் சேலையோடு வர்ற மாதிரி சீன்ஸு, அப்புறம் இன்ஸ்டாவில் வந்து ரொம்ப மாடர்னாக போட்டிருந்தாலும் பெரிய அளவில் எந்த மாதிரியான ஒரு கவர்ச்சியான ட்ரெஸ்ஸும் சரி, கிளாமரான சீன்ஸும் ஷூட்டும் இது வரைக்கும் பண்ணலை. ஸோ இருந்தாலுமே அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஏறிட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி நடிகைகளை தான் வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கே தெரியாமல் அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி ஷாட் எடுத்தால் எப்படி இருக்கும், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சீன் தான் வந்து சன் டிவியில், விஜய் டிவிலாம் தெரியல, ஒரு ஷோவில் கூட்டிகிட்டு வந்து வெறித்தனமாக அவங்களுடைய கவர்ச்சி வந்து காட்டியிருப்பாங்க. இது வரைக்கும் அவங்களுடைய தொப்பில் வந்து அவங்க காட்டினதே கிடையாது. இப்போது இந்த ஷோன் மூலமாக எந்த ஷாட் வச்சா, அதாவது எந்த மாதிரியான ஒரு கேம் வச்சாலும், ஒரு கேம் ஷோனாலே வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் அங்கங்கே அசல் புசலாக வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான ஒரு கேம் ஷோவில் இவங்களை வந்து மக்கள் அதாவது ரசிகர்கள் ரொம்ப நாளாக எப்படி எதிர்பார்க்குறாங்க, அதாவது கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து தொப்புள் காட்டாமல் எஸ்கேப் போயிட்டு இருந்தாங்க, எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்களே, அந்த மாதிரி இவங்களை ஃபாலோ பண்ண அனிஷிதாவை ஃபாலோ பண்ணக்கூடிய ரசிகர்கள் எப்படா கொஞ்சம் அந்த கவர்ச்சி தெரியும், எப்படா அந்த இடையழகு தெரியும் அப்படின்ற மாதிரியான சீன்ஸ் தான் வந்து எப்போ லீக் ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஷோ வந்து ஹிட் அடிக்கிறதுக்காகவே அனிஷிதாவை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு கேம் ஷோ கட்டையை தூக்கி தூக்கி மேலே அடித்து அவங்களுடைய ஆடையை வந்து விலகும், அதை வந்து கேப்சர் பண்ணி ஷோவோட டிஆர்பி வந்து ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அல்பாசையில் இந்த விஜய் டிவி அப்படின்னு நினைக்கிறேன், அவங்களா இல்லைனா சன் டிவியான்னு தெரியல, இவங்க இந்த ஷோவில் வந்து இந்த மாதிரியான வேலைகள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அனிஷிதாவை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது மோனால். ஸோ இந்த மோனால் கிகார் அப்படின்ற நடிகையை வந்து நிறைய ஃபேமஸ் கிடையாது, ஒரு சில படங்கள் மட்டுமே நடிச்சிருக்காங்க. நடிப்பு திறமை கொஞ்சம் இல்லை ரொம்பவே கம்மி அப்படின்றதால ஒரு சில படங்கள் மட்டுமே இவருக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் 33 வயசாகி ஆகக்கூடிய மோனாலுக்கு பட வாய்ப்புகள் சுத்தமாக குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் தெலுங்கில் போனாங்க. ஸோ தெலுங்கிலும் அவருடைய பிக் பாஸ்லேயே ஏகப்பட்ட கவர்ச்சி, இவங்களுடைய படத்தில் வந்து பெருசாக கவர்ச்சி காட்டலை, இல்லையா வந்து டைரக்டர்ஸ் வந்து சரியாக யூஸ் பண்ணலை, ஆனால் வந்து பிக் பாஸில் கவர்ச்சி காட்டினார். ஸோ அதன் மூலமாக வந்து அவருக்கு சீரியல்லையும் வாய்ப்புகள் கிடச்சிது. ஆனால் சீரியலில் இப்போ போவேனா, இன்னொரு கொஞ்சம் 40 வயசு ஆகும்போது போகலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரான்னு தெரில. ஆனால் அதுக்கு பதிலாக டிவி ஷோஸில், டான்ஸ் ஷோஸில், அந்த மாதிரியான ஷோஸில் வந்து ஜட்ஜாக வந்து போய் உட்காந்துருக்காரு 33 வயசுலேயே. ஸோ அந்த இடத்துலையுமே வந்து சும்மா விடுவாங்களே அந்த டிவி ஆங்கர்ஸ் எல்லாமே வந்து டான்ஸ் ஆடுங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்களுடைய கவர்ச்சியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த கரெக்டாக ரசிகர்கள் எதை எதிர்பார்ப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு அந்த சீனை வந்து காட்டியிருக்கு. அவருடைய இடையழகை வந்து சூப்பராக காட்டியிருக்கிறாரு. ஸோ மோனாலோடைய எந்த டான்ஸ் ஷோ பார்த்துட்டு என்னடா ஷோ இது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்க ரசிகர்கள் ஏராளமாக இருக்காங்க. ஸோ அதில் நானும் ஒருத்தன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே ஜோனரில் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணக்கூடிய, இல்லைனா வந்து இந்த மாதிரியான டிவி ஷோஸில் காட்டக்கூடிய கவர்ச்சியான வீடியோஸ் எல்லாம் போடணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.